5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 8 கல்வியே தெய்வம். அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும் என்ற பாடல் உள்ள பகுதியை பார்க்குறோம். அதை எழுதினது பாரதி சுகுமாரன். பக்கம் 150 150. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. கசடர சொல்லின் பொருள். இந்த பொருள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லோட உண்மையான பொருட்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா புத்தகத்தில், அதை படிப்போம் ஒரு தடவை. சொல் பொருள்: விஞ்சும், மிகும். விஞ்சும் மிகும், அளவுக்கு அதிகமாக போகிறது, மிகுதியாக போகிறது, அதிகமாக இருக்கிறது மிகும். விஞ்சும் மிகும். கசடர, கசடு அற. கசடுனா அழுக்கு இல்லை தேவையில்லாதது. இப்போ ஒரு இதை வடிகட்டுறோன்னா அதை எதுக்கு வடிகட்டுறோன்னா கசடெல்லாம் நீங்கணும்னுவாங்க. அப்போது ஒரு இது கற்றுக்கும் போது கசடர கற்றுக்கோ அப்படின்னா அதில் குற்றம் நீங்கி தவறுகள் நீங்கி தேவையானதை கற்றுக்கணும். கசடரனா குற்றம் நீங்கன்றது பொருள். திண்மைனா வலிமையாக இருக்கிறது. அண்டும், அண்டம்னா உலகம், அண்டும்னா நெருங்கும். அண்டும்னா நெருங்கும். ஊரும், ஊரும்னா சுரக்கும். ஏதாச்சும் இனிப்பு பண்டங்களை பார்க்கும் போது நமக்கு நாவில் எச்சு ஊரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சுரக்கும். உமிழ்நீர் சுரக்கும். ஊரும் சுரக்கும். செழித்திட தலைத்திட. செழித்திட தலைத்திட. இப்போ சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக பார்ப்போம். கசடர இச்சொல்லின் பொருள் குற்றம் நீங்கி, அதாவது தவறுகள்லாம் நீங்கி அதில் இருக்க குற்றம்லாம் நீங்கி படிக்கணும். கசடர கற்கன்னு சொல்லுவாங்களே அந்த திருக்குறள்ல கசடரனா குற்றம் நீங்கன்னு அர்த்தம். கசடு அற குற்றம், அற குற்றம் நீங்க, குற்றம் நீங்க. வளமதை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வளம் கூட்டல் அதை. இ ஆப்ஷன் குறிலி. வளம், இந்த மா இருக்கு இல்லையா, அது இம்மு கூட்டல் ஆன்னு பிரியும். இம் கூட்டல் ஆ. வளம் கூட்டல் அதை. வெளிச்சம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இருட்டு. வெளிச்சமா இருக்கு, ஆப்போசிட்டா சொன்னா இருட்டா இருக்கு. அப்போ வெளிச்சமோட எதிர்ச்சொல் இருட்டு. ஒன்று போல் வரும் சொற்களை பாடலில் இருந்து எழுதுக. முதல் எழுத்து ஒன்று போல் வரதும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரதையும் எழுத சொல்றாங்க. அன்னையும் அறிந்திட, இதெல்லாம் ஆ எழுத்து முதல் எழுத்து ஒற்றுமையா வருது. அப்போ கண்ணெனும் கருத்தினில் க க, இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. இதை எடுத்து எழுதிடணும். கண்ணெனும் கருத்தினில். அடுத்தது வேற என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்சா வருது பாருங்க. நன்மையும் நயமதும். ந ந முதல் எழுத்து ஒற்றுமையா வருது. அப்போ அதை எடுத்து எழுதுறோம். நன்மையும் நயமதும். ந ந நன்மையும் நயமதும். அப்புறம் கல்வியை கசடர. க க ஃபர்ஸ்ட் எழுத்து க க ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்போ அதை எழுதணும். கல்வியும் கசடர. அதே மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருது. நன்மையும் அன்னையும். இன் இன். அப்புறம் கல்வி வல்லமை. இல், இந்த இல் மேட்சா வருது. இரண்டாம் எழுத்து சேமா வருது. செகண்ட் லெட்டர் சேமா வருது. கற்றிட வெற்றிகள். இற்று இற்று பெரிய இர் ரெண்டும் சேமா வருது. விண்ணை திண்மை. இன் இன் இரண்டாம் எழுத்து சேமா வருது. இதெல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க. எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் எழுதுக. நன்மை, அதோட ஆப்போசிட் தீமை. நன்மை தீமை. நன்மை தீமை. புகழ் இகழ். வெற்றி தோல்வி. வெளிச்சம் இருட்டு. தோன்றும் மறையும். எதிர்ச்சொல். நன்மை தீமை புகழ் இகழ் வெற்றி தோல்வி வெளிச்சம் இருட்டு தோன்றும் மறையும். என முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. அன்னையும் தந்தையும். இந்த யும்னு சேமா வருது பார்த்தீங்களா, அது சவுண்டு. இல்ல சவுண்டு. இந்த மாதிரி என்னென்ன எழுத்துக்கு வார்த்தைகள் சேர்ந்து வருதுன்னு பார்த்து எழுதணும்.
கண்ணெனும் கல்வியும் இந்த இது எடுத்து எழுதுறோம். அடுத்தது நன்மையும் மென்மையும், நன்மையும் மென்மையும், சவுண்டு. பொன்னையும் மண்ணையும், சவுண்டு. ஓகேவா? கண்ணெனும் கல்வியும், நன்மையும் மென்மையும், பொன்னையும் மண்ணையும், சவுண்டு மேட்சா வர வார்த்தைகளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. வினாக்களுக்கு விடையளிக்க. பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது இது. பொண்ணுன்னா பொருள், பொருள், நகை, தங்கம், இதெல்லாம் பொன். மண்ணுன்னா என்ன? நிலம். உங்களுக்கு ஒரு நிலம், வீடு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களோட சொத்து இல்லையா? நகையும் சொத்து. அதெல்லாம் விட சிறந்தது எது? பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வி. கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும்? கல்வியை நம்ம படிக்கிறோம் இல்லையா, மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம். அது மட்டும் படிப்பு கிடையாது. கல்வியை எப்படி கற்கணும்னு சொல்றாங்க. கல்வியை குற்றம் நீங்க கற்க வேண்டும். அதாவது இப்ப படிச்சோம் இல்லையா, இங்க கசடர கற்க வேண்டும். குற்றம் நீங்க. கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும்? கல்வியை குற்றம் நீங்க கற்க வேண்டும். அதுல இருக்கிற தவறுகளை எல்லாம் நீக்கிவிட்டு நன்மையானத, தேவையானதையே நம்ம கற்க வேண்டும். இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.